இல்லாத ஒரு விஷயத்தை பேசினா நீங்கள் அவதூறு வழக்கு தொடரலாம். இருக்கிற விஷயம் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை சொல்லும்பொழுது இது அவதூறு வழக்குன்னு சொல்கிறீங்கன்னா திமுக அழிவோட விளிம்புல இல்லை, கிட்டத்தட்ட முடியக்கூடிய சூழலில் வந்துகிட்டு இருக்கு. சும்மா வாட்சிப்பில் கேட்டதுக்கே இப்போ வந்து ஒரு ஆள் உள்ளே உட்காந்து கழுதி தின்னுட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ அண்ணாமலையும் கை வச்சிட்டீங்க, இபிஎஸ்ஸையும் கை வச்சிருக்கீங்க, விளைவை நீங்கள் தான் எதிர்கொள்ள போகிறீங்க. முதல்வர் வீட்டுக்கு வந்து நேரடியாக வராமல் இருப்பதற்கான ஒரு வழிவகை இது வரைக்கும் இருந்துச்சு. இனி அந்த வழிவகை, இனி அந்த ஆப்ஷனே இல்லை. தொட்டுட்டீங்கல்ல, அதோட எதிர்வினை நீங்கள் சந்திக்க தான் ஆகணும். இடி நேரடியாக முதல்வர் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு முக்கியமான நிகழ்வு வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாஃபர் சாதிக்கை நேற்று டெல்லியில் வைத்து உடல் பரிசோதனை. ஏன் உடல் பரிசோதனை பண்ணி கொண்டு போனால் பையன் தாங்குவானா தாங்க மாட்டானான்ற அளவுக்கு விசாரணை போயிருக்கு. இன்றைக்கி அவனை வந்து உச்சக்கட்ட ஒரு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நபராக ஜாஃபர் சாதிக் பார்க்கப்படுது. அரசியல் புள்ளிகள் மட்டும் 8 நபர்கள், இந்த பக்கம் சினிமா பிரபலங்கள், அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள், இதை தாண்டி வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய டானுங்க, பெரிய நபர்கள். நீங்கள் தத்தோன்றதில் அந்த ஆள் பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிருத்திகாவை குறித்து நம்ம வந்து பேசக்கூடாது, உதயநிதியை குறித்து பேசக்கூடாது, முதல்வரை குறித்து பேசக்கூடாது, கட்சிக்காரனை குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னா ஈடிகிட்ட சொல்லணும், ஐடிகிட்ட சொல்லணும், நார்காட்டிக் டீம்கிட்ட சொல்லணும், என்ஐகிட்ட சொல்லணும். அங்கே போய் சொல்கிறத விட்டுட்டு ரேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுதர் இப்ராஹிம் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா வினோத். சார், ஜாஃபர் சாதிக்கும் திமுகவும் சம்மந்த பற்றி பேசினா அவதூறு வழக்கு போடுவோம்னு சொல்லி சில முக்கிய புள்ளிகள் சொல்கிறாங்க. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து இபிஎஸ் மேலேயும் அண்ணாமலை மீதும் அவதூறு வழக்கு போட்டிருக்காங்களே, இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது திமுகவை பற்றி பேசக்கூடாது, பேசினா அவதூறு வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் நேரடியாக முதல்வரே வந்து இன்றைக்கி வந்து வழக்கு போட்டிருக்காருனாக்கா, ஏன் முதல்வர் இதற்கு முன்பாக தன்னிலை விளக்கம் கொடுக்கல? இவ்வளோ நாளாக ஏன் கொடுக்கல? இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எடப்பாடியார் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மிக பிரம்மாண்டமான போதைக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்தாங்க. அது போதைக்கு எதிராக மட்டும் கிடையாது, திமுகவுக்கு எதிராகும். ஏன்னா இவர்களால் தான் இப்போ இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து நாட்டுக்குள்ளே ஈஸியாக புழங்குது. நீங்கள் தானே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்கள் மூலமாக தானே வந்து நீங்கள் தானே கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த தவறுனா உங்களை கண்டித்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் அண்ணாமலையும் செஞ்சார். இப்போது இவர்கள் 2 பேர் மீது வழக்கு போட்டிருக்கீங்க. இதே போன ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசே மானங்கட்ட அரசே டாஸ்மார்க்கை மூடுன்னு சொன்னீங்க. அதிகமாக இளம் விதவைகள் வராங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கனிமொழி பேசினாங்க, நீங்களும் சேர்ந்து ஒத்துவதுனீங்க. இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் உள்ளபடியே போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? இருக்குது. புழக்கத்தில் இருக்கா இல்லையா? புழக்கத்தில் இருக்குது. பிடிபடுதா இல்லையா? பிடிபடுது. மதுரை, சென்னை, கொடுங்கையூர், அம்பத்தூர்னு. அப்போது கஞ்சா புழக்கம் அதிகமாகுது. இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியான புழக்கம் அதிகமாகிட்டு இருக்க நிலையில் முதல்வர் வந்து இது எதற்காக இபிஎஸ் மீதும் அண்ணாமலை மீதும் வழக்கு தொடர்ந்தான்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய இவர்கள் மீது நான் வழக்கு போடும் பொழுது மற்ற எந்த நபராக பேசினீங்கன்னா வழக்கு போட்டு உள்ளே தூக்கி வச்சிருவோன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகத்தில் பேசக்கூடிய கட்சியை சார்ந்த, பத்திரிகை துறையை சார்ந்த அரசியல் ஆர்வலர்கள் எல்லார் மீதும் வந்து ஒரு மிரட்டல் துணையில் தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது. அப்போது நீங்கள் வாங்கின காசு, அவங்ககிட்டருந்து வாங்கின செக்கு வாங்கினீங்க, காசு வாங்கினீங்க, அதை வாங்கினதை முதல்ல ஈடிட்ட கொடுத்தீங்களா? கொடுக்கல. அதை நீங்கள் செய்யலை. அப்போ அவன் காசு உங்களுக்கு இனிக்குது. நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அவங்க கூட சேர்ந்து உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஹோட்டல் திறந்து வச்சுருக்காங்க, இங்கேருந்து வந்து கென்யா போயிருக்காங்க, உள்ளூருக்குள்ளே வந்து அவனோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கீங்க. பல விஷயங்கள் நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குறித்து வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே கவலைப்படாமல் இன்றைக்கி இபிஎஸ் இப்படி சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர்கள் மீது வந்து ஒரு அவதூறு வழக்கு போடுறீங்கனாக்கா, முதல்ல இது அவதூறு வழக்கா? இருக்கிறதானே சொல்கிறான். இல்லாத ஒரு விஷயத்தை பேசினா நீங்கள் அவதூறு வழக்கு தொடரலாம். இருக்கிற விஷயம் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை சொல்லும்பொழுது இது அவதூறு வழக்குன்னு சொல்கிறீங்கன்னா திமுக அழிவோட விளிம்புல இல்லை, கிட்டத்தட்ட முடியக்கூடிய சூழலில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லா கட்சி நபர்களையும் உங்கள் கூட வச்சுக்கிட்டு கூட்டணி பேரம் பேசிக்கிட்டு அவன்கிட்ட காசை கொடுத்துக்கிட்டு அவனை மௌனமாக இருக்க சொல்லலாம். அதே போல் எதிர்கட்சி மௌனமாக இருக்குன்னு சொன்னாக்கா அது சர்வாதிகாரமான்னு நான் கேட்குறேன். அவனுக்கு என்ன போடுறாங்க? ஜாஃபர் என்ன போடுறாங்கனாக்கா, சர்வதேச போதை கடத்தல் மன்னன். ஏன் மன்னன்? விளக்கமாத்துக்கு பேர் பட்டுக்குஞ்சமான்னு கேட்குறேன். மன்னன் அப்படின்னு போடுறீங்களாடா, அப்புறம் வந்து இங்கே மன்னர் அடிச்சு தான் நடக்குதுல்ல. அதற்கேற்ற போல் உங்களுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இல்லைன்னு சொன்னால் எப்படி? நீங்கள் உள்ளபடி நீங்கள் சொல்லுங்கள். கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்குரியது. உளவுத்துறை உங்கள் கையில் இருந்தது. அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் தான் ஸ்பெயினுக்கு டூர் போனீங்க. அவர்கள் வேலை செய்ய விடாமல் தடுத்து வச்சுருந்தது நீங்கள் அவங்கள தடுத்து வச்சுட்டு எதிர்கட்சி யாராவது பேசினாக்கா பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்கனாக்கா இது எப்படி ஏற்புக்குரியது? அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு சர்வாதிகார போக்கில் என்ன வேணால் செய்வீங்க. உங்களால் மாட்டினா உள்ளபடி அவன் வந்து கடத்துறதுக்கு நிற்கினீங்கன்னா மாட்டினதுக்கு நிற்கினீங்களா? மாட்டினா தானே திமுக கட்சி விட்டு எடுத்தீங்க, கடத்துறதுக்காக நிற்கல. அப்போ அவன் கடத்தி கொண்டு இருந்த பொழுது அவனை கண்காணிக்க தவறியது ஏன்?
25 வழக்கு அவர் மீது இருக்குன்னு இன்றைக்கி சங்கர் ஜிவால் பேசுகிறாருல, அப்போ வந்து நீங்கள் என்ன காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? குண்டாஸ் அவன் மேலே அது இருந்திருக்கு. இப்போ அவனுடைய பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்காங்க. எதை பற்றியுமே கவலைப்படாமல் காசு வந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கட்சி கூடாரமும் அவனை வச்சு நீங்கள் வந்து நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அவன் எதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சான்? அவன் டார்கெட் என்ன? அவன் எம்பி ஆகிறது தான் அவன் டார்கெட். ஒருவேளை அவனை பிடிச்சிட்டாங்க, பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 4 மாதத்துல அவன் எம்பி தெரியுமா? அவன் எம்பியாக வந்திருந்தானாக்கா இது எவ்வளோ பெரிய எக்ஸ்பேண்ட் ஆகும் தெரியுமா அந்த பிஸ்னஸ்ஸு. ஸோ ரொம்ப இயல்பாக வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாசமாக போயிருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இது இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு நீங்கள் அவதூறு வழக்கு போட்டாக்கா வழக்கு பார்க்காத ஆட்கள் அவங்க, இல்லை வழக்குக்கு பயப்பட போகிற ஆட்களா? இப்போ நீங்கள் சும்மா வாட்ச் பில்லு கேட்டதுக்கே இப்போ வந்து ஒரு ஆள் உள்ளே உட்காந்து கழுதி தின்னுட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ அண்ணாமலையும் கை வச்சிட்டீங்க, இபிஎஸ்ஸையும் கை வச்சிருக்கீங்க. விளைவை நீங்கள் தான் எதிர்கொள்ள போகிறீங்க. அடுத்து அவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் யார் மீது அதாவது முதல்வர் வீட்டுக்கு வந்து நேரடியாக வராமல் இருப்பதற்கான ஒரு வழிவகை இது வரைக்கும் இருந்துச்சு. இனி அந்த வழிவகை இல்லை, இனி அந்த ஆப்ஷனே இல்லை. தொட்டுட்டீங்கல்ல, அதோடைய எதிர்வினை நீங்கள் சந்திக்க தான் ஆகணும். இடி நேரடியாக முதல்வர் வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எதன் அடிப்படையில் வந்து இடி வரும்னாக்கா, ராவெல்லாம் வச்சு என்றைக்கு அமித்ஷா வந்து மீட்டிங் போட்டதாக செய்தி வந்ததோ அதற்கு பின்பாக உள்ளே வரும்பொழுது அவங்க துணை ராணுவ படையோடு வராங்கன்னா, அப்போ மிக முக்கியமான புள்ளியை டார்கெட் பண்ணி தூக்க போகிறதுனால தான் உளவுத்துறையை தாண்டி உங்களுக்கு ராவெல்லாம் உள்ளே வருது. மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அச்சுறுத்தல் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த சூழ்நிலையில் நான் கேட்குறேன், வெயில் காலம் நம்ம கதவை திறந்து வச்சு வீட்டை தூங்க முடியுமா நிம்மதியாக? ஜன்னலை திறந்து வச்சு தூங்க முடியுமா? அந்த பாதுகாப்பு சூழல் இங்கே இருக்கா? இல்லையே. ஒட்டுமொத்த பேரும் திருட்டு பேலா கஞ்சி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ சாதாரணமாக ரோட்டில் சண்டை போட்டால் நம்ம போய் தடுக்க முடியல அவனை. அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான்னு தெரியாது, அவன் என்ன ட்ரக் எடுத்துருக்கான்னு தெரியாது, என்ன மாதிரி ட்ரக்குன்ட்டு. கஞ்சா எடுத்தாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணி திரும்ப வந்து வெட்டுறானுங்க. அந்த மனநிலை இப்போ அவ்வளோ மோசமாக போயிட்டு. உதாரணத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர் வெட்டினாங்கல்ல திருப்பூரில் வச்சு, இன்றைக்கி ஒரு அந்த முக்கியமாக இருந்த காவல்துறை சார்ந்த நபரை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, காவல்துறை மாமூல் கேட்டு விஷயத்த அவன் செய்தியாக போட்டிருக்கான். காவல்துறை ஆள் வச்சு வெட்ட விடுது. உங்கள் ஆட்சியோட லட்சணம். இதற்கு மேலே நம்ம என்ன உதாரணம் சொல்கிறது? இந்த நிலைமையில் நீங்கள் வந்து கேஸ் போடுறீங்க, போடுங்க. யார் எல்லாம் கேஸ் போடணுமா போடுங்க. ஆனால் வழக்கை எதிர்கொள்ள போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் தான். நீங்கள் தான், உங்கள் ஆட்கள் தான் பரிசையாக உள்ளே போகிறாங்க. நீங்கள் அதை வேடிக்கை மட்டும் பாருங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஜாஃபர் சாதிக்கோட கூட்டாளே சதா வந்து சென்னையில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட வந்து பல குடோன்கள் வந்து அவருக்கு அதிபதி அப்படின்றாங்க. இதன் பின்னணி என்னவா இருக்கும் சார்? இல்லை, சதான்னு பேர் வச்சா சதா போதும் வந்து கடத்துவீங்களாடா? இல்லை, அப்போ நிதின்னு பேர் வச்சாலே எவ்வளோ நிதி அடிச்சிருப்பீங்க? எத்தனை நிதி தமிழ்நாட்டில் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், புரியுறவங்களுக்கு புரியும். அப்போது இதில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சதாவை அரெஸ்ட் பண்ண விஷயம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப இயல்பான சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா அவன் வந்து திருச்சியிலையும் சரி சென்னையிலும் சரி உணவுப் பொருட்களில் வந்து இந்த மெத்தை கலந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கான முக்கிய மூளையாக செயல்பட்ட நபராக இருக்கிறான். ஸோ இவர்களை கைது செய்ததன் மூலமாக அடுத்தடுத்து கிட்டத்தட்ட பாருங்கன்னா பல நபர்களுடைய பேர் சொல்லப்படுதுன்ற மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாஃபர் சாதிக்கை நேற்று டெல்லியில் வைத்து உடல் பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க. ஏன் உடல் பரிசோதனை? அவனை வந்து சென்னை கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி உடல் பரிசோதனை செஞ்சுருக்காங்க. அப்போது பரிசோதனை பண்ணி கொண்டு போனால் பையன் தாங்குவானா தாங்க மாட்டானான்ற அளவுக்கு விசாரணை போயிருக்கு. புரியுதுண்ணா உங்களுக்கு? இன்றைக்கி அவனை வந்து உச்சக்கட்ட ஒரு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நபராக ஜாஃபர் சாதிக் பார்க்கப்படுது. ஏன்னா சர்வதேச நாடுகளில் வந்து இந்த மெத்து கடத்தின விஷயத்தில் பல நாடுகள் உள்ளே வந்திருக்கணும் பொழுது பல முக்கிய ஹப்புகள் இங்கேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த ஹப்போட தலைவர் யாருன்றது தான் இப்போ முக்கியமான புள்ளியை போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தலைவர் யார் அப்படின்ற விஷயம் வரும்பொழுது இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பல இடத்துல இருந்து இப்போ நீங்கள் திமுகவை சார்ந்த முக்கிய புள்ளிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் திமுகவோடையும் வந்து ஜாஃபர் சாதிக்கையும் சேர்த்து பேசினாக்கா நாங்கள் வந்து அவதூறு வழக்கு போடுவோம் அப்படின்ட்டு. நான் ரொம்ப இயல்பாக கேட்குறேன், திமுக காரன் தானே? திமுக காரனாக இல்லாமல் இருந்தால் வந்து இந்த மாதிரி உலகளாவில் வந்து மெத்து கடத்திருக்க முடியுமா? நீங்கள் தானே அயலக பிணின்னு போட்டு கொடுத்தீங்க. அயலகனின்னு போட்டு கொடுத்துடைய விளைவு தானே இதெல்லாம். அதுக்கு முன்னாடி அவன் யார்? அவன் ஒரு அக்யூஸ்டு. 1 வருஷம் குண்டாஸில் உள்ளே இருந்திருக்கான். 25 கேஸ் அவர் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அது குறித்து சங்கர் ஜிவால் பேசுகிறாரு, 25 கேஸ் இருக்குன்னே. அப்போ உங்களுக்கு தெரியாதா? நம்ம இயல்பாக கேட்குறோம்னா, உங்களுடைய பாக்கெட்டில் நான் வந்து ஒரு பொருளை வைக்கிறேன்னாக்கா ஒன்று உங்களுடைய அனுமதியின் பேரில் வைக்க முடியும், இல்லாட்டி நீங்கள் கவனக்குறைவாக இருந்திருக்கணும். அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்திருக்கு, இது வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்குனாக்கா உள்ளே அனுமதிச்சது யார்? அப்போது நீங்களே அனுமதிச்சிங்களா அல்லது வந்து நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்களான்றதுக்கு ஏன் முதல்வர் இது வரைக்கும் வாய் திறந்து விளக்கம் கொடுக்கல? எல்லாத்துக்கும் பேசுகிறீங்கல்ல, செந்தில் பாலாஜி தொட்டு பார்க்காது சீண்டி பார்க்காதெல்லாம் பேசுகிறீங்கல்ல அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு. நீங்கள் அந்த விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன். இது வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பி அரெஸ்ட் பண்ணவே இல்லை. எப்படி? அவர் பேச்சே எடுபடல இல்லை சார் இன்னும். ஏன்? அதுதான் கேட்குறேன். அசோக் எங்கே இருக்கான்ற விஷயத்த நீங்கள் இது வரைக்கும் சொல்லாமல் வச்சு அவரை தலைமுறையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க போது, அப்போ இவனை மட்டும் எப்படி பிடிச்சாங்கனாக்கா, நான் சொன்னதான் முன்பே, இவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இங்கேருந்து ஓடி போயிட்டான். இல்லாட்டி வந்து சாதிக் பாஷாவோட நிலைமை தான் அவனுக்குன்னு தெரிஞ்சதுனால தான் அவன் தான் அங்கே போய் உட்காந்து தகவலை கொடுத்ததாக சொல்கிறாங்க. அவன் அந்த தகவல் மட்டுமா கொடுத்துருக்கிறான்?
பல விஷயங்களை இப்போ வந்து வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சினிமா பிரபலங்களோடு எனக்கு தொடர்பு இருக்குது, அரசியல் முக்கிய புள்ளியோட தொடர்பு இருக்குது, அதை தாண்டி வந்து யூடியூபர்ஸோட தொடர்பு இருக்குன்னு இப்போ வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்களா 15 யூடியூபர்ஸோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி விஷயம் வந்திருக்கு. அப்போது எந்தெந்த அண்டாக்கள் எந்தெந்த சொம்புக்கள்ன்றதெல்லாம் இப்போ மாட்ட போகுதுன்னு உங்களுக்கே புரியும் இயல்பா. ஏன்னா அதெல்லாம் திமுகவை சார்ந்து இயங்கிய திமுகவிற்காக வந்து குறிப்பாக சொம்படிக்கக்கூடிய யூடியூப்ஸாக இப்போ இருந்திருக்கு. முக்கிய புள்ளி நீங்க சொல்றீங்கல்ல சார், திமுக சார்ந்தவங்க தான் சொல்ல வரீங்களா? திமுகவை சார்ந்த முக்கிய புள்ளிகள் வந்து நான் சொல்வது வந்து 8 நபர்களுடைய பெயரை வந்து சொன்னதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது இப்போ விரைவில் வந்து யார் யாருன்னு தூக்குவாங்கல்ல, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது அரசியல் புள்ளிகள் மட்டும் 8 நபர்கள், இந்த பக்கம் சினிமா பிரபலங்கள், அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள், இதை தாண்டி வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய டானுங்க, பெரிய பெரிய நபர்கள். நீங்கள் தத்தோன்றதில் அந்த ஆள் பேர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தத்தோவை வந்து முதல்வர் பார்த்த ஃபோட்டோ இருக்குது, ரஜினி கமல்னு எல்லாத்துடைய இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்குது. அவன் ட்ரக் மாஃபியாவோட தலைவன் சொல்லப்படுது. அப்போ எப்படி வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்கன்னு ஒரு விஷயம் பாருங்களேன். உதயநிதி அவர்களின் மனைவி கிருத்திகாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே சார். அதாவது கிருத்திகா வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்போ சற்று பைத்தியமாக மாறிவிட்டார்கள்ன்ற மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கனாக்கா, இந்த மாதிரி உதயநிதி கிருத்திகாவுக்கெல்லாம் வந்து அதில் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி. இதில் இன்னொரு வாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து 1 கோடி இல்லை 2 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் கட்சியில் உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா, நான் அவனுடைய பின்புலம் என்னன்ட்டு. 2 கோடி நபருமா வந்து கிருத்திகா கூட்டு போய் படம் எடுக்க வச்சான்? எவனோ ஒருத்தன் தானே செஞ்சான். அப்போ அந்த உங்களுக்கு புரிதல் இல்லையா? அவன் தான் அந்த ஒருத்தன் தானே வந்து உதயநிதிக்கு செக்கு கொடுத்தான், முதல்வருக்கு செக்கு கொடுத்தான். ஒரு பொக்கே, ஒரு செக்கு, ஒரு குச்சி, ஒரு குல்ஃபின்ற மாதிரி கொடுத்தான்ல, வாங்கினீங்கல்ல. சரி, அவன் சர்வதேச குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட பிறகு அவனை கைது பண்ணிட்டாங்க. ட்ரக் மாஃபியாவுடைய தலைவனாக, இன்னும் அவன் தான் தலைவன் தெரியாது, ஆனால் வந்து இன்றைக்கு நிலைமைக்கு அவன் தான் சொல்லப்படும் போது அவன் வாய் திறந்தால் தான் ஒரிஜினலான ரோலெக்ஸ் யாருன்னு தெரியும். இவன் வந்து வெறும் குருவி, ஒரு கருவி, திமுகவுக்கான ஒரு கருவியாக தான் அங்கே இருந்திருக்கானே தவிர அதை தாண்டி பெரிய லெவலில் கிடையாது. அப்போது இந்த கிருத்திகாவை குறித்து நம்ம வந்து பேசக்கூடாது, உதயநிதியை குறித்து பேசக்கூடாது, முதல்வர் குறித்து பேசக்கூடாது, கட்சிக்காரனை குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? ஈடிட்ட சொல்லணும், ஐடிகிட்ட சொல்லணும், நார்காட்டிக் டீம்கிட்ட சொல்லணும், என்ஐட்ட சொல்லணும். அங்கே போய் சொல்கிறத விட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து எங்கள் நாடை நாசம் பண்ணுறீங்க, எங்கள் மக்களை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி பாருங்கள் வினோத், எந்த அளவுக்கு ட்ரக்கு வந்து இங்கே வந்து இயல்பாக புழக்கத்தில் இருக்கோ அதே அளவுக்கு இங்கே இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாருங்கள். இன்றைக்கி சைல்டு டிராஃபிக்கிங், குழந்தை கடத்தல்ன்றது தமிழ்நாட்டில் பயங்கரமாக வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்குது. நாலொரு மீனி பொழுதுரு வனம்னு கடத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. நீங்கள் பாண்டிச்சேரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பெண் பிள்ளையை வந்து கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க இல்லையா, அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. நேற்று திருப்பூரில் அதே சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மைண்ட் பிள்ளை கோயில் திருவிழாவுக்கு போன பிள்ளையை வந்து கடத்திட்டு போயிட்டு கூட்டுப்பாளையம் நண்பனை செஞ்சுருக்கிறானுங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தொடர்கதையாக வந்து எல்லா இடத்துலையும் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம்ல. 400 கிலோ சாதாரணமாக கஞ்சா மாட்டுது, 140 லிட்டர் வந்து கள்ளச்சாராயம் மாட்டுது, மறுபடியும் மெத்து மாட்டுது. அப்படின்னும் பொழுது இந்த வளையத்தை விரிவடை செய்கிறதுல முக்கியமான இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, உணவுப் பொருட்களில் அந்த சதா என்ப நபர் வந்து கலந்து கொடுக்குறான் இல்லையா, சத்து மாவில் கலந்து கொடுக்குறான்றாங்க. அந்த சத்து மாவை யார் சாப்பிட்றா? குழந்தைகள் தான். இன்னொரு வகையான சத்து மாவு கொடுக்குறானுங்க, ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லிட்டு, ஜிம்முக்கு போகிற பசங்க. கரெக்டுங்களா? ஸோ இது எந்தெந்த மாதிரியான வடிவத்தில் இந்த ஆச்சி மசாலா உள்ளேயும் வச்சு கொடுக்குறாங்களே சார். அப்படியா? ஆமாம் சார், அதில் தான் ஃபுல் பாக்கெட்டுமே வந்திருக்கு. ஓ, ஆச்சியோட பிராண்ட் எல்லாத்துலேயுமே இந்த போதைப் பொருள்கள் இருந்திருக்கு, போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், இயல்பாக உணவுப் பொருட்களுக்குள்ளே வச்சு நீங்கள் கடத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்கனாக்கா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிட்டாய்களில் போதைப் பொருள் கலந்து நம்ம பார்த்தோம், சின்ன சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிறதுல. அப்போ அவன் என்ன பண்ணுறான், திட்டமிட்டு இது வந்து சர்வதேச சதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னாக்கா தொடர்ந்து அந்த பொருள் வந்து உணவோட கலந்து அது போதை வஸ்துன்னு தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது நர்வ் சிஸ்டம் அதுக்கு பழகிரும், அடிக்ட் ஆயிரும், நரம்புகள் மண்டலம்லாம் அதுக்கு அடிக்ட் ஆயிரும், அது இல்லாமல் இருக்க முடியாது. அடுத்து வந்து 2 வகையான நோக்கத்துக்கு போகும். அந்த ப்ராடக்ட்டுக்காக பிள்ளைங்கள் வந்து அந்த போதைக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நிலைமை, அவர்களை வந்து நாளைக்கு தீவிரவாதியாகவோ கொலைகாரர்களாக மாற்றக்கூடிய இன்னொரு பங்கு இது தொடர்ச்சியாக அதிகமாக ரொட்டீனாக எடுக்கும்பொழுது என்னாகனா என்டையர் சிஸ்டமே பாடியில் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனாக்கா, இது வந்து அடுத்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் பண்ணணும், அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ மருத்துவ உலகத்திற்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக மாறிடுவாங்க. அப்போ வந்து இது ஒரு வணிக சார்ந்த விஷயமாக நீங்கள் மாறப்படுதா? வர்த்தகம்ன்றது இங்கே நீங்கள் மருத்துவம் எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, வணிகமாக மாறிடுச்சு. நீங்கள் மருத்துவம் இயல்பாக வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் பில்லை போட்டுறான்றது நம்ம இயல்பாக பார்க்குறோம். ரெண்டாவது, ஏற்கனவே அதிமுக பீரியடில் வந்து ரொம்ப எளிமையாக அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட நபர்கள் வந்து அம்மா கிளினிக்னு வச்சுருந்தாங்க, அம்மா மருந்தகம்னு சொல்லிட்டு இயல்பாக வந்து மருந்து வந்து கம்மியான ரேட்டு கிடைக்கிற விஷயத்த இந்த கவர்மெண்ட் மூடிடுச்சு. அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் பொழுது எதற்குள்ளெல்லாம் இவங்க போய் எப்படிலாம் லிங்க் எடுத்து வராங்கன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த 8 முக்கிய புள்ளிகள் இருக்காங்கல்ல, அந்த முக்கிய புள்ளிகளை அரெஸ்ட் பண்ணுவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம உதயநிதி ரொம்ப வாய்ஸ் உடலை விட்டார்ல, முடிஞ்சால் என் வீட்டுக்கு இடி அனுப்புங்கன்னு. இப்போ இந்த கேஸ் வந்து இடிக்கு மாறிடுக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்றைக்கி உள்ளே வந்துருக்கிறாங்க சென்னைக்குள்ளே.
சென்னைக்குள்ளே உள்ளே வந்திருக்காங்கன்னும் போது நாளைக்கு வந்து எந்த வகையில் எப்படிலாம் உள்ளே போவாங்கன்றதுக்கு முன்னாடி நீங்கள் உதயநிதி வீட்டுக்கு மட்டும் போகும் பொழுதோ அல்லது முதல்வர் பேரவன் சொல்லியிருந்தா அங்கே போகும் பொழுதோ எப்படி போவாங்கன்னு சொன்னாக்கா ரா உள்ளே வருது. ஸோ துணை இராணுவ படை உள்ளே வருது. ஏன் வருதுனாக்கா ஏற்கனவே இடி அதிகாரிகளை நீங்கள் அடிச்சிருக்கீங்க திமுககாரன் செந்தில் பாலாஜி விஷயத்தில். அப்போது இவர்களெல்லாம் உள்ளே வராங்க. அதற்கேற்ப போல் நீங்கள் பாருங்கள், இங்கே காட்சிகள் மாறுது, இடி உள்ளே வருது. எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி வினோத்.